கேட்காதது ஏன்? ஒரு அரசியல் பிரமுகரை ஒரு பள்ளியின் திறப்பு விழாவிற்கு அழைத்திருந்தார்கள். நான் அவசரமாக போக வேண்டும், விழாவை சீக்கிரம் தொடங்குங்கள் என்றார். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பரிசு கொடுக்க இருக்கிறோம், அவைகளை வழங்கிவிட்டு நீங்கள் பேசலாம் என்றார் பள்ளி நிர்வாகி. முடியாது, நான் உடனே போக வேண்டும் என்று அடம் பிடித்தார். நிர்வாகி ஏதோ சொல்ல முயன்றும் பிடிவாதமாக மறுத்துவிட்டு பேசத் தொடங்கினார். மாணவர்கள் மத்தியில் ஒரு சலனமும் இல்லை, அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். பேசி முடித்து புறப்பட்ட பிரமுகர், இதுதான் நீங்கள் மாணவர்களை உருவாக்கிய லட்சணமா என்று எரிச்சலுடன் கேட்டார். அதற்கு நிர்வாகி, ஐயா, இது காது கேளாதோர்க்கான பள்ளி, அனைவருக்கும் காது கேட்கும் கருவிகளை வழங்க இருந்தோம். முதலில் நீங்கள் அதை வழங்கியிருந்தால் உங்கள் பேச்சை கேட்டு ரசித்து கைத்தட்டி இருப்பார்கள்.